வணக்கம் வாசகர்களே. இன்று நாம் கேட்கப் போகும் கதை அசோகமித்திரன் 1991 எழுதிய முனீரின் ஸ்பேனர்கள் என்ற கதை. நான் பிறந்து வளர்ந்த சிகந்தராபாத் ஊரில் மழை அதிகம் கிடையாதென்றாலும் அரை மைலுக்கு ஒரு குட்டை, குளம் என நீர்த்துறைகள் இருக்கும். ஊர் நடுவிலேயே 2 பெரிய கிணறுகள். அதில் ஒன்று வெளியிலிருந்து பார்ப்பதற்கு பழங்கால கோயில் போல இருக்கும். கோபுரம் வைத்த வாயிற்படியை தாண்டி உள்ளே சென்றால் நாற்புறமும் விசாலமான நடை. 4 பக்கங்களிலும் கீழிறங்கி தண்ணீர் மொண்டெடுக்க வசதியாக அகலமான படிகள். கிணற்றின் தண்ணீர் பரப்பு சச்சதுரமாக பெரிய குளம் போல விரிந்திருக்கும். ஆனால் சாதாரணமாக யாரும் அந்த கிணற்றுக்கு போக மாட்டார்கள். நான் கேள்விப்பட்ட பல பேய் கதைகளையும் மீறி என்னை நானே சோதித்துக் கொள்வது போல அக்கட்டிடத்திற்குள் நுழைவேன். ஒரே ஓட்டமாக கிணற்றை ஒரு முறை சுற்றிவிட்டு வெளியே ஓடி வருவேன். இந்த திகில் அனுபவம் மாரட்பள்ளி குட்டைக்கு போகும்போது இருக்காது. மேடு பள்ளமாக இருந்த மிகப்பெரிய வெட்ட வெளியில் அந்த குட்டை இருந்தது. எப்போதோ வெள்ளைக்கார துருப்புகள் இருந்தபோது அவர்களுக்கு கட்டியிருந்த நீளமான ஓட்டுக் கட்டடம் 5-6 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அவற்றில் சட்டைக்கார குடும்பங்கள் வசித்து வந்தன. அந்த நீலக்குடியிருப்பின் ஒரு முனையில் ஒரு மாதா கோயில் இருந்தது. நேர் எதிர் திசையில் சற்று தள்ளி விசாலமான கிறிஸ்துவ கல்லறை இருந்தது. அங்கும் நான் போய் சுற்றியிருக்கிறேன். அங்கு சிறிதும் பெரிதுமாக பல கல்லறை சின்னங்கள் இருந்தன. மிகப் பெரிதாக இருந்த சின்னத்தில் பதிக்கப்பட்ட கல்லில் 30 பெயர்களுக்கும் மேலாக பொறிக்கப்பட்டிருந்தது. எல்லாரும் 18 23 அல்லது 24 வயதுக்காரர்கள். அவ்வளவு பேரும் பெரியம்மை வந்து 1 வார காலத்தில் இறந்திருக்கிறார்கள். மாரட்பள்ளி குட்டைக்கு போக இதெல்லாம் தாண்டி போக வேண்டும். குட்டையில் எப்போதும் ஓரிரு எருமைகள் இருக்கும். அவ்வப்போது லாரிகளையும் அங்கு ஓட்டி வந்து கழுவுவார்கள். லாரியை தண்ணீருக்குள் இறக்கி லாரி டிரைவரும் அவருடைய உதவியாளனும் அவர்கள் வீட்டு பிராணியை குளிப்பாட்டுவது போல தண்ணீரை வாரி வீசுவார்கள். சக்கரங்களின் டயர்களில் உள்ள குறுக்கு நெடுக்கு பிளவுகளில் அடைந்திருக்கும் மண், கல் முதலியவற்றை குச்சி கொண்டு அகற்றி சுத்தம் செய்வார்கள். தண்ணீருக்குள் இறங்கி லாரியின் அடிப்புறத்துக்கு தண்ணீரை வீசி அடிப்பார்கள். லாரியை கழுவி கரை மீது ஏற்றி வைத்த பிறகு அவர்களுடைய உடைகளை வெயிலில் உலர்த்துவார்கள். அந்த நாளில் கூட லாரி என்றால் விபத்து, அபாயம் என்றுதான் அனைவருக்கும் தோன்றும். சாலையில் அரக்கன் போல பேரிரைச்சலோடு முன்னேறும். லாரிகள் மாரட்பள்ளி குட்டையில் சாதுவாக முங்கி கிடக்கும். குட்டையில் லாரி கழுவப்படுவதை எப்போது பார்த்தாலும் நான் அப்படியே நின்று விடுவேன். அந்த காட்சி என்னுடைய ஏதேதோ அபிலாஷைகளை பூர்த்தி செய்வது போலிருக்கும். அந்த நாளில் எல்லாமே போல லாரிகளும் குறைவு. திரும்ப திரும்ப 5-6 லாரிகள்தான் அந்த குட்டைக்கு வரும். அதில் ஒரு லாரிக்கு நம்பர் தகடுகள் 2ம் உருது எழுத்துக்களில் இருக்கும். அசல் அரபிக் எண்கள் அவைதான். அவற்றிலிருந்து வந்ததுதான் நாம் இப்போது பயன்படுத்தும் எண் வடிவங்கள். அவற்றை வலமிருந்து இடம் வாசிப்பதா, இடமிருந்து வலமா என்று எனக்கு சந்தேகம் இருந்தது. உருதுவானாலும் எண்கள் மட்டும் இதர மொழிகள் போலத்தான் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவன் அந்த லாரியோடு வரும் பையன் முனீர். லாரி கழுவப்படுவதை பார்த்து நான் லயித்து நிற்பதை யாரோ கவனித்து வரக்கூடும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஆனால் ஒருமுறை அப்பையன் என்னை பார்த்து புன்னகை புரிந்தபோது அது காரணமில்லாது எழுந்தது அல்ல என்று மட்டும் எனக்கு தெரிந்தது. அவன் லாரியை கழுவிய வண்ணம் அடிக்கடி என்னையும் பார்த்து புன்னகை புரிந்தான். நானும் தண்ணீருக்கு வரட்டுமா என்று சைகையில் கேட்டேன். வேண்டாம், அவன் கோபித்துக் கொள்வான் என்று சைகையிலேயே அவன் கல்லறை பக்கம் சுட்டி காட்டினான். ஆள் உயரத்துக்கு கட்டப்பட்டிருந்த கல்லறையின் வெளிச்சுவர் அருகில் டிரைவர் சீட் மெத்தையை தலைக்கு வைத்துக் கொண்டு ஒருவன் தூங்கிக் கொண்டிருந்தான்.
அதற்கடுத்த முறை அந்த பையனுடன் டிரைவரும் சேர்ந்து லாரியை கழுவிக் கொண்டிருந்தான். நான் பையனை பார்த்து புரிந்த புன்னகையை டிரைவர் கவனித்து விட்டான். யார் என்று கேட்டிருக்க வேண்டும். பையன் என்ன சொன்னான் என்று நான் நின்ற தூரத்தில் தெரிய வழியில்லை. டிரைவர் லாரியை விட்டு என் திசையில் வந்தான். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஓட ஆரம்பித்தேன். பையா, ஓ பையா என்று டிரைவர் கூப்பிட்டான். நான் நின்று சந்தேகத்தோடு திரும்பி பார்த்தேன். இங்கே வா பையா, நீயும் கிளீனர் ஆகணுமா? இங்கே வா. நான் மெதுவாக அவனை நெருங்கினேன். அவனுக்கு மிகச்சிறிய உருவம். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு மிகப் பெரியவனாக தோற்றமளித்தான். போ, நீயும் போய் கழுவு. ஆனா உனக்கேண்டா இந்த வேலை? நல்லா படிச்சுட்டு ஆபீஸ்ல வேலை பண்ணக்கூடாது? நான் பதிலே பேசாமல் நின்று கொண்டிருந்தேன். அவன், முனீர், பின்வீல கழுவிவிட்டேன்னா இங்கே வா என்று குரல் கொடுத்தான். பிறகு பீடியை பற்ற வைத்துக் கொண்டான். எங்கே இருக்க என்று என்னை கேட்டான். நான் வீடு இருக்கும் திசையை காட்டினேன். ரெஜிமெண்டல் பசாரா என்று கேட்டான். இல்லை, ஆமாம், அதுக்கு கிட்டத்தான். அதுக்கு என்ன பேர்னு தெரியாது. இதோ இங்கே இருக்கே, அதே மாதிரி அங்கே இருக்கும். பேராக்ஸா? ஆமா ஆமா, லான்சர் பேராக்ஸ், ஓல்டு லான்சர்ஸ் லைன்ஸ். அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. ஆனா இது மட்டும் தெரியும், ஓல்டுன்னா பழசு. அப்போ புதுசு எங்க இருக்கு? தெரியாது. எனக்கும் தெரியாது. அவன் சிரித்தான். அவனுடைய சிறிய உடலுக்கு அச்சிரிப்பு பொருத்தமில்லை. மிகவும் உரத்து இருந்தது. டிரைவர் என்னுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது முனீருக்கு தைரியம் அளித்திருக்க வேண்டும். அவன் எங்களை நெருங்கினான். உன் துணியை இவன்கிட்ட கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போடா, இனிமே இவன் தான் எனக்கு கிளீனர் என்று டிரைவர் சொன்னான். சொல்லிவிட்டு மீண்டும் உரக்கச் சிரித்தான். உன் வயசு என்ன என்று கேட்டான். 13. முனீர் வயசு தெரியுமா? தெரியாது. 15. உனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களா? இருக்காங்க, 4 பேர். எல்லாம் எனக்கு சின்னவங்க. முனீர் என்ன செய்வதென்று தெரியாது நின்றான். டிரைவர் என் முதுகை தட்டி கொடுத்தான். போ, உன் புராணா பராக்ஸுக்கு. நீ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் லாயக்கில்ல. நீ இந்த வேலைக்கு வந்தா என் வண்டி எப்பவுமே இந்த குட்டையில தான் நின்றுகிட்டு இருக்கணும் என்றான். நான் தலையை அசைத்து விட்டு திரும்பினேன். கொஞ்சம் இருடா பையா என்று டிரைவர் சொன்னான். அவன் பீடியை கீழே போட்டுவிட்டு, கொஞ்சம் இரு, நான் உன்னை வீட்டில் கொண்டு போய் விடுறேன் என்றான். முனீர் என்னிடம் நின்று கொண்டிருக்க அவன் மட்டும் வண்டியிடம் சென்றான். தண்ணீர் அவன் கணுக்காலுக்கு சற்று மேலாக இருந்தது. அவன் தண்ணீரில் உழைந்தபடி லாரியை சுற்றி வந்தான். குனிந்து தண்ணீரை வண்டியின் அடிப்பாகத்தில் ஓரிரு இடத்தில் வாரி வீசினான். ஸ்டீரிங் சக்கரத்துக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டு வண்டியை கிளப்பி பின்பக்கமாக மெதுவாக தண்ணீருக்கு வெளியே கொண்டு வந்தான். முனீர் இப்போது வண்டியிடம் ஓடினான். அவனும் டிரைவருமாக தண்ணீரிலிருந்து 2 நீல தகடுகளை வெளியே இழுத்தார்கள். முனீரால் அவற்றை தூக்க முடியவில்லை. டிரைவர்தான் அவ்விரு தகடுகளையும் லாரியினுள் எடுத்து போட்டான். வா, வண்டியில ஏறு என்றான். நான் டிரைவர் பக்கத்திலே உட்கார முனீர் என் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். லாரி அந்த சட்டைக்காரர்கள் வீடுகள் எதிரே இருந்த பாதை வழியாக பெரிய சாலையை அடைந்தது. எனக்கு தாங்க முடியாத பெருமை. 2-3 சட்டைக்கார முதியவர்களும் 5-6 குழந்தைகளும் எங்கள் லாரியை பார்த்தனர். அவர்கள் எல்லோரும் என்னை பார்த்து வியந்து நின்றது போல எனக்கு தோன்றிற்று. அதற்கு பின் பலமுறை நான் அந்த லாரியில் ஏறி சவாரி செய்திருக்கிறேன். அந்த டிரைவரின் பெயரை கேட்க தைரியம் வந்ததில்லை. முனீர் ஒவ்வொரு முறை சகஜமாக இருப்பான். ஆனால் பொதுவாக உற்சாகம் அதிகம் வெளிக்காட்டாத வகையில்தான் இருப்பான். அந்த டிரைவர் முனீரை அடித்து நான் பார்க்கவில்லை. அதே நேரத்தில் முரட்டு குரல் தவிர்த்தபடியும் அவனிடம் பேசி நான் கண்டதில்லை. லாரியை குட்டையில் இறக்கிவிட்டு ஒவ்வொரு முறையும் டிரைவர் எங்கேயாவது போய்விடுவான். அவனுக்கு லட்சுமண் ஜூலா என்ற குன்று அருகே ஒரு மனைவி இருந்ததாக முனீர் சொன்னான். லட்சுமண் ஜூலா அந்த குட்டையிலிருந்து குறைந்தது 2 மைல் தூரமாவது இருக்கும். அங்கு போக சாலை ஒன்றும் கிடையாது.
பாறைகளும் மேடும் பள்ளமுமாக இருந்த அந்த பிரதேசத்தில் ஒற்றையடி பாதைதான் இருக்கும். சைக்கிளில் போகலாம். ஆனால் அது எந்த நேரமும் முள் குத்தி சைக்கிளில் காற்று இறங்கி போகும் ஆபத்துக்கு தயாராக இருந்தால்தான். டிரைவர் நடந்துதான் போவான். அப்போது மட்டும் முனீர் சற்று இறுக்கம் தளர்ந்தவனாக இருப்பான். அந்த டிரைவரின் பெயர் அன்வர் ஹுசேன். அவனுக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். இருவர் ஒரே வீட்டில். 3வது தான் லட்சுமண் ஜுவாலா அருகில். முனீரின் அப்பா அம்மா பல மைல்கள் தள்ளி இருந்த போங்கீரில் இருந்தார்கள். அன்வர் ஹுசேனின் 2வது மனைவிக்கு கொஞ்சம் தாராள மனசு. அவள் சமைக்கும் தினத்தில் முனீருக்கு வயிறு நிறைய தின்ன கிடைக்கும். முனீர் ஹுசேன் வீட்டிலேயே படுத்து தூங்குவான். அலிஃபே பேக்கு மேலும் எண்களுக்கு மேலும் அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் என்றென்றும் கிளீனராக இருந்தாலே போதும். ஆனால் லாரியின் சொந்தக்காரன் சிறிது நாட்களாக வண்டியை விற்றுவிடப் போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த லாரிக்கான டயர் டியூபுகள் லேசில் கிடைப்பதில்லை. ஏன் என்று கேட்டேன். இதுவே சின்ன லாரி தானே, இதன் சக்கரமும் சின்னது, புதிது கிடைக்கவே கிடைக்காதான். இப்போ எங்கேயோ சண்டை நடக்கிறதாமே, அதனால லாரிக்கு ரிப்பேர் பண்ண சாமான் கிடைக்கிறது கிடையாது. தினம் 4 ட்ரிப் காய்கறி மட்டும் வெள்ளைக்கார கைதிகளுக்கு எடுத்துக்கொண்டு போகிறோம். உனக்கு தெரியுமா, இவங்களும் வெள்ளைக்காரங்கள். ஆனால் இவங்களோட தான் எங்கேயோ சண்டை நடக்கிறது. இந்த சண்டையே ஹிட்லர்னு ஒருத்தன் ஆரம்பிச்சது. அவன் மூக்கு கீழே மட்டும் பெருசாக மீசை வச்சிருப்பான். என் டிரைவர் மாதிரி. இதை சொல்லிவிட்டு முனீர் உடனே மௌனமாகிவிட்டான். டிரைவர் அன்வர் ஹுசேனின் மீசை கொஞ்சம் ஹிட்லர் மீசை மாதிரி தான் இருந்தது. ஹிட்லரும் லாரி ஓட்டுபவனாக இருப்பானோ? அவனிடமும் முனீர் மாதிரி கிளீனர் பையன் இருப்பானோ? நான் அடிக்கடி ஒரு லாரியில் காணப்படுவது எங்கள் ஸ்கூலுக்கும் எட்டிவிட்டது, வீட்டுக்கும் தெரிந்துவிட்டது. என்னை அழ வைக்க வேண்டி சில பையன்கள் என்னை லாரிவாலா என்று சீண்டிக் கொண்டிருப்பார்கள். என் வீட்டில் என்னோடு எப்படி ஒரு லாரி டிரைவர் சிநேகிதமானான் என்று புரியவில்லை. அப்பா ஒன்றும் சொல்லவில்லை. அம்மா மட்டும், உன்னை எங்கேயாவது கொண்டு போயிட போறான்டா, வேண்டாண்டா உனக்கு இந்த சகவாசம் என்றாள். என் அப்பாவுக்கு ஒரு நாள் இருமல் வந்தது. நானும் அப்பாவுமாகத்தான் நடந்து ஆஸ்பத்திரிக்கு சென்றோம். அப்பாவை ஆஸ்பத்திரியிலேயே இரு என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த 2 நாட்களுக்கு நானும் அம்மாவுமாக அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் உணவு எடுத்துச் சென்றோம். 2ஆம் நாள் மாலை அப்பா ஏனோ சாப்பிடவில்லை. 3ஆம் நாள் காலை விழித்து கொள்ளாமல் உரத்து மூச்சு விட்டு கொண்டிருந்தார். அன்று மாலை மூச்சு நின்றுவிட்டது. அப்பா இறந்ததன் விளைவுகள் சிறிது சிறிதாகத்தான் தெரிய வந்தன. தலைமுடி வெட்டி கொள்ளாமல் இருப்பது, இரவில் தலையையும் போர்த்தி கொண்டு தூங்குவது, மோர் சாதமே சாப்பிடாமல் சாப்பாட்டை முடித்துக் கொள்வது என்று எவ்வளவு செயல்களில் பூரண விடுதலை. அப்பாதான் வாயே திறக்காதபடி எவ்வளவு விஷயங்களில் இது கூடாது அது கூடாது என்று ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார். ஆனால் திடீரென்று பெற்ற சுதந்திரத்தில் திளைத்திருக்க முடியாதபடி வேறு பிரச்சனைகள். முதலில் வீட்டை காலி செய்ய வேண்டும். 1 மாதத்திற்குள் வெளியேறாவிட்டால் சட்டி பானைகளை வெளியே எடுத்து போட்டு விடுவார்கள். நாங்கள் ஊரை விட்டே போவதாக முடிவு செய்தோம். வீட்டின் பெரிய ஆளான நான் தான் இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டியிருந்தது. முதல் 1 வாரம் 10 நாட்களுக்கு ஒரே மலைப்பாக இருந்தது. 10 வருடங்கள் எதிர்காலத்தின் எந்த விபத்து பற்றியும் சிந்தனையே இல்லாமல் வாழ்ந்து ஏகப்பட்ட சாமான்களை வீட்டில் வாங்கி நிரப்பிக் கொண்ட பிறகு காலி செய் என்றால் எங்கு தொடங்குவது, எதை அகற்றுவது? ஏதோ புகை மூட்டமான உணர்வோடு சுவரில் மாட்டியிருந்த படங்களையெல்லாம் எடுத்து அடுக்கி வைத்தேன். புத்தகங்களை சாக்குகளில் போட்டு கட்டினேன். கருங்காலி கட்டில்கள் 2ஐயும் 3 பெரிய அலமாரிகளையும் ஒரு பெரிய மேஜையையும் 5-6 நாட்காலிகளையும் 100 ரூபாய்க்கு ஏலக்கடையில் விற்றோம். வீட்டில் குழந்தையாக வளர்ந்த எருமை கன்று குட்டியையும் அதனிடம் கூட சாதுவாக நடந்து கொள்ளும் பசுமாட்டையும் பழைய பால்காரன் ராம்லாலை ஓட்டி போகச் சொன்னோம். மீதமிருந்தவற்றை எடுத்துக்கொண்டு
சென்னைக்கு வந்து விடுவது என்று ஏற்பாடு. மீதம் இருந்தது வண்டி வண்டியாக இருந்தது. எங்களுக்கு ரயில் சரக்கு பெட்டி ஒன்று தருவதாக ஏற்பாடாகி இருந்தது. அந்த வாகனை குட்ஷெட்டில் நான் போய் பார்த்துவிட்டு வந்தேன். அடுத்த நாள் முடிவதற்குள் அதில் எல்லா சாமான்களையும் ஏற்றிவிட்டு பூட்ட வேண்டும். அதுவரை எங்களுக்கு சாமான்களை ஏற்றிச் செல்ல மாடு இழுத்து போகும் கட்டை வண்டிதான் நினைவில் வரும். ஊரை விட்டு போகிறோம் என்ற எண்ணம் என் மனக்கண் முன்னால் ஏதேதோ சம்பந்தம் இல்லாத காட்சிகளை தந்தது. அதில் ஒன்று மாரப்பள்ளி குட்டை. குட்டையில் முனீர் லாரியை கழுவி கொண்டிருப்பான். அம்மா, நம்ம சாமான்களை ஒரேடியாக ஒரு லாரியிலே போட்டு எடுத்துட்டு போயிடலாம் என்று கூவினேன். அம்மா பதில் அல்லது அபிப்பிராயம் தரும் நிலையில் இல்லை. நான் மாரப்பள்ளி குட்டைக்கு போனேன். அங்கு வேறு ஏதோ லாரியைத்தான் கழுவி கொண்டிருந்தார்கள். எங்களூர் காய்கறி தினச்சந்தைக்கு போனேன். வெள்ளைக்கார கைதிகளுக்கு தினம் காய்கறி எடுத்து போகும் அன்வர் ஹுசேன் லாரி எங்கே என்று விசாரித்தேன். அங்கிருந்து கலாசிகுடா என்ற பேட்டைக்கு போனேன். சாக்கு துணியால் திரையிடப்பட்ட ஒரு வாயில்படி முன்னால் நின்று முனீர் என்று கூப்பிட்டேன். உள்ளே அலுமினிய பாத்திரங்கள் துலக்கும் சப்தம் கேட்டது. பாத்திரம் கழுவிய தண்ணீர் வாயிற்படிக்கு அடியிலிருந்து திறந்த சாக்கடை வழியாக சந்தை வந்தடைந்தது. சந்தில் ஓடிய தண்ணீரோடு கலந்து கொண்டது. மீண்டும் முனீர் என்று உரக்க கூப்பிட்டேன். ஒரு சிறு பெண் சாக்குத் திரையை விலக்கி என்னை பார்த்தாள். உள்ளே சென்றாள். முனீர் வரவில்லை. டிரைவர் அன்வர் ஹுசேன் தான் வந்தான். இங்கே எங்க வந்த என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். என் அப்பா செத்துட்டாரு. எப்போ? அவன் என்னை கட்டி கொண்டான். வீட்டு சாமானெல்லாம் ஊருக்கு அனுப்பணும். உடனே லாரி வேணும். என்ன? நாங்க ஊரை விட்டு போறோம். சாமானை எல்லாம் ரயில்வே குட்ஷெட்ல கொண்டு போய் ஏத்தணும். அவனுக்கு அதை நம்ப இயலவில்லை. எவ்வளவு சாமான் இருக்கு? 15 பெட்டி, 7 சாக்கு மூட்டை, 2 அலமாரி, 3 பெஞ்சு, ஒரு பாய்லர், 2 கங்காளம். பஸ் பஸ் பஸ். எப்போ லாரி வேணும்? இப்பவே இருந்தா கூட பரவாயில்ல. அந்த வேகன்ல நாளை 4 மணிக்குள்ள ஏத்திடணும். வேகனை குட்ஷெட் பிளாட்ஃபாரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா? ஆமா, கேட்டு உள்ள போய் திரும்பின உடனே இருக்கிற பிளாட்ஃபாரத்தில் இருக்கு. அப்போ லாரியையே அங்கே கொண்டு போயிடலாம். அப்படியா? ஆனா எப்படியும் 2 ஆளாவது வேணும். எங்க கிடைப்பாங்க? உங்க வீட்டுக்கிட்டே கிடைக்க மாட்டாங்களா? எனக்கு தெரியாது. சரி, நானே கொண்டு வரேன். ஒரு வாரமா லாரியே ஓட்டல. லாரி சொந்தக்காரன் வண்டியை கொடுத்துடுறேன்னு சொல்றான். எவ்வளவு நாளைக்கு தான் பங்க்சர் ஒட்டி ஓட்டுறது? இப்போ கூட பங்க்சர் போட்டுக்கிட்டு தான் கொண்டு வரணும். நீ வீட்டிலேயே இரு. நான் 3 மணி 4 மணிக்கு வரேன். முனீர் இல்ல? லாரி ஓடாதப்ப அவன் இங்கே என்ன செய்வான்? சைக்கிள் கடையில் வேலை பார்க்குறான். இன்னைக்கு வரமாட்டானா? பார்க்குறேன். எனக்கும் ஒரு கிளீனர் வேணும். ஆனால் இந்த ட்ரிப் தான் கடைசி ட்ரிப்பாக இருக்கும். உன் அப்பா செத்ததுக்கு தானா நான் வரணும்? 4 மணிக்கு அன்வர் ஹுசேனின் லாரி ஆடி அசைந்து கொண்டு வந்தது. முனீர் வந்திருந்தான். முதலில் முனீர் என்று சந்தோஷத்துடன் தான் அவனிடம் சென்றேன். ஆனால் அவன் அருகே சென்றவுடன் இருவரும் கட்டிக்கொண்டு விம்மி விம்மி அழுதோம். எல்லா சாமான்களையும் ஒரே தடவையில் ஏற்ற முடியவில்லை. லாரி சிறியது. இன்னொரு ட்ரிப்ல முடிச்சிடலாம் என்று அன்வர் ஹுசேன் சொன்னான். நான் ஒரு பூட்டு சாவி எடுத்துக்கொண்டு போனேன். குட்ஷெட்டில் எங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த வேகன் உள்ளே ஏறினேன். அப்போதுதான் ஒரு சரக்கு ரயில் பெட்டி எவ்வளவு பெரியது என்று தெரிந்தது. நாங்கள் லாரியில் கொண்டு வந்திருந்த சாமான்களைப் போல 10 மடங்கு அதில் ஏற்றிவிடலாம். இப்படி என்று முன்பே தெரிந்திருந்தால் கருங்காலிக்கட்டில் மேஜை எல்லாம்
ரூபாய்க்கும் 20 ஏலக்கடையில் விற்றிருக்க வேண்டாம். ஆனால் எல்லா சாமான்களையும் சென்னையில் மட்டும் எங்கு வைப்பது? இந்த நிஜாம் ஊரில் கிடைத்த வசதிகள் வேறு எங்கு கிடைக்கும்? குட்ஷெட்டிலிருந்து எங்கள் வீட்டுக்கு போகும்போது எனக்கு லாரியிடமிருந்து ஒரு புதிய சப்தம் வந்தது போல தோன்றியது. ஆனால் அன்வர் ஹுசேனோ முனீரோ அதை கவனித்ததாக தெரியவில்லை. ஆனால் வீடு வந்தவுடன் மீதமுள்ள சாமான்களை அவசரமாக ஏற்றும்படி ஆட்களை அன்வர் ஹுசேன் விரட்டினான். எல்லாவற்றையும் ஏற்றி நாங்கள் குட்ஷெட் வெளி கேட்டை கூட அடைந்து விட்டோம். வண்டி ஏகமாக ஓட ஆரம்பித்தது. துத்தேரி என்று அன்வர் ஹுசேன் வைதான். நீ போய் வேகன் கிட்ட இரு, நான் ஆளுங்களை இங்கிருந்தே சாமான்களை தூக்கிட்டு வர சொல்றேன் என்றான். ஏன் முன்ன மாதிரி லாரியே வேகன் கிட்ட போக முடியாதா? முன் வீலை பாரு, ஸ்டீரிங்கே பிடிக்க முடியல. பரவாயில்ல, 10 நிமிஷம் அதிகம் ஆகும், நீ போ வேகனுக்கு. நான் குட்ஷெட் உள்ளே போனேன். பிளாட்பாரத்தில் நின்று கொண்டிருந்த வேகன் கதவை திறந்துவிட்டு காத்திருந்தேன். 2 முறை ஆட்கள் சாமான்களை தூக்கி வந்தார்கள். அப்புறம் வெகுநேரம் வரவில்லை. நான் ரயில் பெட்டியின் கதவை பூட்டிக் கொண்டு லாரி அருகே சென்றேன். கையில் ஒரு ஸ்பேனரை வைத்துக்கொண்டு அன்வர் ஹுசேன் முன் சக்கரத்தை கழற்றி விட்டிருந்தான். கவலைப்படாதே தம்பி, முனீரோட நான் தான் ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கேன், இதோ வந்துடுவான், லாரியும் சரியாயிடும், உன் வேலையும் முடிஞ்சிடும் என்றான். ஆனால் வேலை முடிய இரவு ஆயிற்று. குட்ஷெட்டில் போதிய விளக்கு வெளிச்சம் கிடையாது. நல்ல இருட்டில் லாரியிலிருந்து சாமான்களை எடுத்து வந்து தாறுமாறாகத்தான் ரயில் பெட்டிக்குள் வீசி போட்டார்கள். அந்த பெட்டிக்கு எங்கள் சாமான்கள் குறைவு என்றபடியால் பெரிய சிக்கல் ஏதும் ஏற்படவில்லை. மீண்டும் ரயில் பெட்டியை பூட்டிவிட்டு நான் லாரியில் ஏறிக்கொண்டேன். என்னை வீட்டில் கொண்டு விடும்போது அன்வர் ஹுசேன் கூட கண்ணீர் விட்ட மாதிரி இருந்தது. 2 நாட்கள் கழித்து நாங்கள் இறுதியாக பெட்டி படுக்கைகளை எடுத்துக்கொண்டு ஊரை விட்டே கிளம்பினோம். எங்கள் டோங்கோ கிளம்ப இருந்தது. அப்போது முனீர் வந்தான். முனீர் என்று ஓடி சென்று அவனை கட்டிக்கொண்டேன். ஆனால் அவன் அதற்காக வரவில்லை. டிரைவர் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டார் என்று அழுது கொண்டே சொன்னான். ஏன் முனீர், என்னாச்சு? அன்னைக்கு லாரி கொண்டு வந்தது இல்லையா, அதில் தனியாக ஒரு சக்கரமும் ஸ்பேனர்களும் இருக்கும். சக்கரம் இருக்கு, ஸ்பேனர்களை காணோம். டிரைவர் நான் தான் அதை கொண்டு போய் சோர் பஜாரில் வித்துட்டேன்னாரு. இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லையே முனீர், நீங்கள் ரிப்பேர் பண்ணினது கூட குட்ஷெட் கிட்ட தானே, அங்கே போய் பார்த்தியா? அங்கே இல்லை, நான் எல்லாத்தையும் எடுத்து லாரியில் வச்சேன். லாரியில் பார்த்தியா? அது லாரி சொந்தக்காரங்கிட்ட இருக்கு. ஸ்பேனர் டிரைவர் அது அவர் அப்பா கொடுத்ததான். முனீர் போய்விட்டான். நாங்கள் ரயில் ஏறினோம். என் அம்மா, உன்னை வழி அனுப்ப ஒரு துளுக்க பையனாவது வந்தானே என்றாள். எனக்கும் அவனை பார்த்ததில் மகிழ்ச்சிதான். ஆனால் அன்வர் ஹுசேன் வீட்டை விட்டு விரட்டி விட்டானே. நாங்கள் சென்னை சென்றடைந்து 1 மாதம் கழித்து எங்கள் சாமான்களை ஏற்றியிருந்த சரக்கு வண்டி பெட்டி வந்தது. சென்னையில் எனக்கு லாரி கிடைக்கவில்லை. 4 கட்டை வண்டிக்காரர்கள் என்னை நாட்புறமும் சூழ்ந்து கொண்டு அழ வைத்து 100 ரூபாய்க்கு அவர்களைத்தான் அமர்த்த வேண்டும் என்று பயமுறுத்தினார்கள். அன்று மிக கொடுமையான வெயில். சென்னை சால்ட் குவார்ட்டர்ஸில் சூடு தகித்தது. அந்த கட்டை வண்டிக்காரர்களிடம் நான் சரி என்று சொல்ல வேண்டியிருந்தது. சரக்கு பெட்டிக்கு நான் பூட்டி வைத்திருந்த 2 பூட்டுகளையும் திறந்தேன். அதனுள்ளே எங்கள் சாமான்கள் சிதறி கிடந்தன. அதனாலேயே வெளியே எடுத்து வண்டியில் ஒழுங்காக ஏற்ற சற்று அதிக நேரம் பிடித்தது. பெரிய பெட்டிகள், பீரோ, பெஞ்ச் எல்லாம் எடுத்த பிறகு நிறைய உதிரி சாமான்கள் கிடந்தன. அவற்றை ஒரு சாக்கு பையில் எடுத்து போட நான் ரயில் பெட்டியில் ஏறினேன். தாங்க முடியாத உஷ்ணம். ஒவ்வொரு பொருளும் கையால் எடுத்து போட முடியாதபடி ஏகமாக சுட்டது. அப்படி இருந்தும் அவற்றை வாரி எடுத்து போட்டு கொண்டிருந்தவன் திடீரென்று மூச்சடைக்க அப்படியே உட்கார்ந்து விட்டேன். முனீர் தேடிய ஸ்பேனர்கள் எங்கள் சாமான்களோடு கிடந்தன.